வெல்கம் டு சரித்திர நாயகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இன்னைக்கு ஏற்பட்ட, அதாவது 21/2020 ஏற்பட்ட சூரிய கிரகணத்தை பத்தி. பொதுவாகவே இந்த சூரிய கிரகணத்தை பத்தி நிறைய சர்ச்சைகளும் இன்னைக்கு எழுந்தது. அதனால அதை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. சரி, என்ன அந்த சர்ச்சைகள் அப்படின்னா, இந்த கொரோனா பேண்டமிக்கு இந்த சூரிய கிரகணம் ஓரளவுக்கு குறைச்சிடும், உலக அழிவு ஏற்படும், நிறைய ராசிக்காரர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும், அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அதை பற்றி பேசணும், அதனாலே அதை பற்றி பேசணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. சரி, இந்த கியூரியாசிட்டிலாம் நமக்கு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, சூரிய கிரகணத்தப்போ யாரும் வெளியில் போகாதீங்க, வெற்று கண்ணால சூரியனை பார்க்காதீங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சரியான ஒன்று தான் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. வெற்று கண்ணால சூரிய கிரகணம் சமயம் இல்லை, சாதாரண நேரங்களில் கூட சூரியனை வெற்று கண்ணால பார்க்கறது நமக்கு ஆபத்தான ஒன்று தான். சரி, சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம பேச முன்னாடி சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசிடலாம். சின்ன வயசுல நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், படிச்சிருக்கோம். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சந்திரன் வருவதுதான் சூரிய கிரகணம். அதாவது பூமி தானே தன்னோட சுற்றுப்பாதையை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வர்ற சமயத்தில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட அந்த பாதையில் சந்திரன் வருவதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள பகுதியை பூமி மறைச்சா அதை சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த சூரிய கிரகணம் எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னா, 4 விதமான சூரிய கிரகணம் இருக்கு. ஒன்று முழு சூரிய கிரகணம், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், அதாவது பகுதி நேர சூரிய கிரகணம். இதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னா ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ், முழு சூரிய கிரகணம். இன்னொன்று ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ். சரி, இந்த 4 சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சந்திரனோட ஷேட்ஸ் பூமியில எப்படி விழுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் இந்த சோலார் எக்லிப்ஸ்ல பிளே பண்ணுது. அந்த சந்திரனுடைய அந்த ஷேட் பூமி மேல எப்படி படுது அப்படின்னா 2 விதமா வருது. ஒன்று ஆம்பர், அதாவது ஸ்ட்ராங் ஷேட் ஆஃப் த மூன், அதாவது மூனுடைய ஸ்ட்ராங்கான ஷேட் பூமி மேல படுறத நம்ம ஆம்பர் அப்படின்னு சொல்றோம். அதோடைய ஸ்கேட்டர்டான ஷேடை நம்ம என்ன சொல்றோம், பெனம்பர் அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல ஆம்பர் நடக்குதோ அந்த இடத்துல முழு சூரிய கிரகணம், எந்த இடத்துல பெனம்பர் நடக்குதோ அந்த இடத்துல பார்ஷியல் அல்லது ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த 4 விதமான சோலார் எக்லிப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முழு சூரிய கிரகணம், அதாவது டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பூமி தன்னோட நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது அதோட செயற்கைக்கோளான சந்திரனும் என்ன செய்யுது அப்படின்னா நடுவில் இடைப்பட்டு சந்திரன் சூரியனிலிருந்து வர்ற அந்த ஒளியை மறைக்குது. முழுமையா சந்திரன் சூரியனை மறைச்சிட்டா அதுக்கு பேரு டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். அதாவது இது எப்படி நடக்குது அப்படின்னா, பூமியை சந்திரன் தன்னோட நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது சில சமயங்கள்ல மிக நெருக்கமாகவும் சில சமயங்கள்ல மிக தூரமாகவும் இருக்கும். அப்ப மிக நெருக்கமான இடங்கள்ல இருக்கும் பொழுது ஏற்படுற அந்த ஆம்பர் ஷேட்ஸ், சந்திரனுடைய அந்த ஷேட் ரொம்ப டார்க்கா ரொம்ப கிட்ட இருக்குது இல்லையா, அதனால முழுமையா சூரியனை அது மறைச்சிடும். அதை முழு நேர சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், முழுமையா சூரியனை அது மறைச்சிடுது. ரெண்டாவது, இதே சூரியன் ஆம்பர் அதுக்கு பதிலாக பெனம்பர் ஷேட்ஸ் ஆஃப் மூன், சந்திரனுடைய அந்த பெனம்பர் ஷேட்ஸ் பூமி மேல விழுது. அதாவது முழுமையா சூரியனை சந்திரனால மறைக்க முடியாது, சூரியனுடைய அந்த பிம்பத்துல பாதியில சந்திரன் வந்துட்டு போகும். அதை பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது டோட்டல் சோலார், அதாவது ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ். டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம், பார்ஷியல் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ். இந்த ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முழுமையா சூரியனை சந்திரனால மறைக்க முடியாது. சூரியனோட அந்த பரப்புல சந்திரன் வந்துட்டு போகும், ஆனா முழுமையா அதால மறைக்க முடியாது. சந்திரனுடைய பரப்பை சுற்றி நமக்கு ஒரு ரிங் மாதிரியான ஒரு பிம்பத்தை காண முடியும். அதை ரிங் சோலார் எக்லிப்ஸ் ஆர் ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுக்கு அடுத்து இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ். அதாவது இந்த ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ்ல சில சமயங்கள்ல முழுமையான சூரிய கிரகணம், சில இடங்கள்ல ஆனுவல் சோலார் எக்லிப்ஸும் இருக்கும். எந்த இடத்துல ஆம்பர் இருக்கோ, அதாவது ஆம்பர் ஷேட் சந்திரனுடைய முழுமையான நிழல் எங்க படுதோ அந்த இடத்துல டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், முழுமையான சூரிய கிரகணம். எந்த இடங்கள்ல பார்ஷியலா படுதோ, அதாவது பெனம்பர் ஷேட்ஸ் படுதோ அந்த இடங்கள்ல இந்த டோட்டல், அதாவது ஆனுவல் சோலார் எக்லிப்ஸும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி சோலார் எக்லிப்ஸ் 4 விதமா வேறுபடுது. சோலார் எக்லிப்ஸ் நடந்த அடுத்த 4 வாரங்கள்ல லூனார் எக்லிப்ஸ் ஏற்படும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். சரி,
நம்ம சோலார் எக்லிப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன மாதிரியான விதங்கள்ல சோலார் எக்லிப்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ரீசெண்டா இந்த சர்ச்சைகள்லாம் என்னென்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த கொரோனா பேண்டமிக்கை இந்த சோலார் எக்லிப்ஸ் கொஞ்சம் குறைக்கும், இந்த கொரோனா இந்த சோலார் எக்லிப்ஸால குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு கருத்து எழுந்திருக்கு. ஆனால் அதுக்கும் எதுக்கும் அறிவியல் பூர்வமாக எந்தவித தொடர்பும் இல்லை, அதுக்கான சான்றுகளும் இல்லை. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கருத்துப்படி கொரோனாஸ்பியருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அவங்களோட ஆன்சர் ரிசர்ச் படி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சூரியனோட மேற்பரப்பிலும் எப்படி பூமியோட மேற்பரப்புல நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர், அந்த மாதிரி நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி அதன் மேலேயும் ஏற்படுற நிறைய வளிமண்டலம் இருக்கு. அதில் ஒன்று தான் கொரோனாஸ்பியர். ஆனால் அந்த கொரோனாஸ்பியருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் வைரஸால் ஏற்பட்ட இந்த நோயான கொரோனாக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சூரிய கிரகணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயமும் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் இது சொல்லணும் அப்படிங்கிறதுனால இது சொல்கிறேன். பழைய கால தமிழர் முறைப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னதுன்னா, உலக்கையை உரல்ல நிற்க வச்சு சூரிய கிரகணத்தை எவ்வளோ நேரம் இருக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத அளவிடுற அந்த முறை. சரி, இது இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம், இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, அதாவது பூமியோடைய ஆக்சுவலான ஈர்ப்பு விசை, பூமியுள்ள ஈர்ப்பு விசை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9.8 மீட்டர்/ஸ்கொயர் அப்படிங்கிற விதத்துல பூமியில ஈர்ப்பு விசை இருக்கு. அதே சமயத்துல சந்திரன்ல 1.8 மீட்டர்/ஸ்கொயர் அப்படிங்கிற விதத்துல ஈர்ப்பு விசை இருக்கு. பூமியில ஏற்படுற அந்த ஈர்ப்பு விசைக்கு ஒரு விதமா அது சார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சூரியனிலிருந்து தான் நமக்கு ஈர்ப்பு விசை, ஆற்றல், ஒளி எல்லாமே கிடைக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, அப்படி சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், ஆற்றல் எல்லாத்தையும் நடுவில் ஷேட் மாதிரி, நடுவில் ஒரு பொருளை வச்சு மறைச்ச மாதிரி சந்திரன் மறைச்சிருது இல்லையா? அப்படி மறைக்கிறதுனால ஏற்படுற அந்த குறைஞ்சபட்ச ஈர்ப்பு விசையின் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலக்கை விழாமல் நிற்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த தமிழர் முறைப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலக்கையை நிற்க வைப்பாங்க. சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு, அதாவது அந்த முடிஞ்சு கொஞ்சம் இந்த சூரிய கிரகணம் சந்திரன் சூரியன்லேருந்து விலகி சென்றோடனே அந்த உலக்கை கீழே விழுந்துறதை நம்மளால பார்க்க முடியும். இதன் மூலமா பழைய முறைப்படி சூரிய கிரகணத்தை அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. சரி, ரெண்டாவது, இந்த சோலார் எக்லிப்ஸ் அதை நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்றது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்ம வெற்று கண்ணால பார்க்கும்பொழுது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா பாதிக்கப்படும். கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா பாதிக்கப்படுறதுனால, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரேஸ், யூவி ரேஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது நேரடியாக நம்மளோட கண்ணில் பார்க்கக்கூடாது. அதுக்காக அங்கங்கே அறிவியல் மையங்கள், வானிலை மையங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சில டெலஸ்கோப் மூலமாகவும் அதை ஒரு திரை மாதிரி லென்ஸ் மூலமா திரையாக்கி அந்த சூரிய கிரகணத்தை தரையிலையோ இல்லை ஏதோ ஒரு பொருள் மாதிரி வீழ்த்த செய்து அதன் மூலமா பார்க்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இந்த சோலார் எக்லிப்ஸ் சமயத்துல உணவு சரியா டைஜஸ்ட் ஆகாது. இந்த சமயத்துல நம்ம சாப்பிடக்கூடாது. சூரிய கிரகணம் முடியறதுக்கு முன்னாடியும் சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் குளிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, சூரிய கிரகணம் நடக்கின்ற சமயத்துல ஈர்ப்பு விசை குறைஞ்சிடும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? அதே சமயத்துல இது நம்ம மனித உடல்லையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது என்னன்னா, நமக்கு இன்டைஜஷன், நமக்கு அதாவது டிசீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி சில சேஞ்சஸ் ஹியூமன் பாடியில அனாட்டமிக்கலா நடக்கும் அப்படின்ற காரணத்தால சூரிய கிரகணம் நடக்கிற சமயத்துல யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே சமயத்துல இது அந்த பழைய காலத்து முறைப்படி ஒரு தொல்லை ஒழிஞ்சுது, ஒரு நோய் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல மக்கள் பாரம்பரியமா குளிச்சுட்டு வந்தாங்க. சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே குளிப்பாங்க. ஏன்னா அது ஒரு நோய், இல்லை நம்மள அண்ட ஒரு நோய் நம்ம விட்டு போனதா ஒரு ஐதீகம் இருந்ததுனால அவங்க இந்த மாதிரி குளிச்சாங்க. இந்த சமயங்கள்ல உணவுப் பொருட்களை கர்ப்பைக்குள்ள ஆன்டிபயோட்டிக்கா அவங்க யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது, நோய்வாய்ப்படக்கூடாதுன்றதுக்காக கர்ப்பைக்குள்ள அதில் எல்லா உணவுப் பொருட்கள்லையும் வைப்பாங்க. அந்த சமயங்களில் பொதுவாக உணவுப் பொருட்களை தயாரிக்க மாட்டாங்க, அதை சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் அந்த இடங்கள்ல கர்ப்பைக்குள்ள வைப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். நன்றி.